நெகிரி செம்பிலான் மனிதவளத்துறை நிர்ணயித்த அளவுகோல்கள் மற்றும் விதிமுறைகளின்படி அல்லாமல் மோசமான தூய்மைக்கேட்டான நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் தங்குமிடம் கண்டறியப்பட்டது. நெகிரி செம்பிலான் மனிதவளத்துறை மற்றும் தொடர்புடைய ஏஜென்சிகளை கூட்டு சோதனையின் போது இங்கு ரோப்பின் பிளாட்ஃபார்ம் நிறுவனத்திற்கு எதிராக பெற்ற புகாரை தொடர்ந்து நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் களமிறங்கிய நெகிரி செம்பிலான் மாநில மனிதவளம் தொழில் முனைவோர் பருவநிலை மற்றும் கூட்டுறவு பயனீட்டாளர் துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் இத்தகவலை வெளியிட்டார். இதற்கிடையில் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் மனிதவளத்துறை சான்றிதழ் வழங்கப்பட்டு தங்கும் மையத்திற்கு மாற்றுமாறு முதலாளியிடம் அவர் உத்தரவிட்டார். முன்னதாக நெகிரி செம்பிலான் அரசாங்கம் மனிதவள மற்றும் ஊராட்சி துறை உள்ளிட்டு அதிகாரிகளிடம் பதிவு செய்யப்பட்ட CLQக்கு 3 மாதங்களுக்குள் மனிதவளத்துறையிடமிருந்து சான்றிதழை பெறாத அனைத்து சட்டவிரோதமான தங்கும் இடங்களை ஆக்கிரமித்துள்ள அனைத்து தொழிலாளர்களையும் மாற்றுமாறு துணை ஒப்பந்தாரர்கள் உள்ளிட்டு முதலாளிகளுக்கு வீரப்பன் தொடர் உத்தரவை பிறப்பித்தார். பிப்ரவரி 2024 வரை மாநில மனிதவளத்துறையின் தரவுகள் மற்றும் பதிவுகள் மூலம் 25 சான்றிதழ்கள் மைய வழங்குனர்கள் இன்னும் காலி இடங்களை கொண்டே தொழிலாளர்கள் தங்கும் இட மையங்கள் உள்ளன. அவற்றில் மொத்தம் 3750 பேர் உள்ளனர். இதன் மூலம் சான்றிதழ் வழங்கப்பட்ட தங்குமிட மையங்கள் பயணித்தப்பட்டுள்ள வெளிநாட்டு ஊழியர்களை தங்க வைப்பதற்கு முதலாளிகளுக்கு எந்த காரணமும் இல்லை. மனிதவளத்துறையிடமிருந்து தங்குமிட சான்றிதழை பெற்ற தவறிய முதலாளி குறைந்தபட்சம் வீட்டு வசதி, தங்குமிடம் மற்றும் பணியாளர் வசதிகள் 1990ஆம் ஆண்டு சட்ட விதி 446 பிரிவு 24D கீழ் ஒரு குற்றமாகும் என்பதை வலியுறுத்துவதாக கூறிய ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான அபராதம் 50,000 ரிங்கிட்டுக்கும் மேலாகும் என எச்சரித்தார்.